கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அது ஒரு பிரதான சாலை, நகர்ப்புற சாலை. அதிகமான போக்குவரத்து நெரிசல். அங்கே சிவப்பு விளக்கு அந்த போக்குவரத்தினுடைய நெரிசலை சரிபடுத்த இருக்கிறது. யாரும் சாலையை கடக்கவில்லை. ஊர்தியை ஓட்டி வந்த ரவி நினைக்கிறான், யாரும் இல்லை, கடந்து விடலாம். திடீரென்று கடக்க முற்படுகிறான். அங்கே ஒரு சிறுமி வருகிறாள். திடீரென்று விபத்து தவிர்க்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அன்றைய செய்தித்தாள் செய்தி அவனுடைய காதுக்கு வருகிறது. விதிகளை மீறியதால் ஒரு குடும்பம் சிதறியது என்று. அவனுடைய காது அருகில் அங்கே நின்று முதியவர் சொல்கிறார், சட்டம் தண்டனைக்காக அல்ல, உயிரை காக்கத்தான். அவனுக்கு புரிகிறது. எனவே சட்டமும் விதிகளும் தண்டனைக்காக அல்ல, மனித நேயத்திற்காகத்தான் என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே உதிர்க்கிறது. இன்றைய முதல் வாசகம், பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். எனவே நாம் சட்டத்தை ஒரு தண்டனையாக பார்க்காமல் அதை மனிதநேய செயலாக பார்க்கின்ற பொழுது அங்கே மனிதநேயம் சீர்தூக்கி நிற்கிறது. பாவத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். பாவம் போக்கும் பலியாக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆட்டுக்குட்டி என்ற சொல் 3 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது நமக்கு தெரியும், பாஸ்கா பலியான ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்ற எபிரேயருடைய அந்த விழா. எபிரேயர் மக்கள் பாஸ்கா விழா கொண்டாடிய பொழுது செம்மறியை தங்களுடைய வாயில் நிலைகளில் பூசியதால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படுகின்றது. அவர்கள் உயிர் பிழைக்கின்றார்கள். ஆண்டவரின் தூதர் அந்த வாயில் நிலைகளை கடந்து சென்றபோது எபிரேய இல்லங்கள் காப்பாற்றப்படுகின்றன. எகிப்தியரின் தளிச்சன் பிள்ளைகள் பலியாக்கப்படுகின்றன. ஆக பாஸ்கா விழாவின் போது பயன்படுத்திய ஆட்டுக்குட்டியை விடுதலை பயணம் 12:1-36 சொல்லுகிறது. இரண்டாவதாக, துன்புறும் ஊழியனை பற்றிய பாடலிலும் நாம் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் கத்தாத ஆட்டுக்குட்டியை பற்றி நாம், கத்தாத செம்மறியை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். எசாயா 53:7. மூன்றாவதாக, எருசலேம் தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற வழிபாட்டின் போது பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டிகள். விடுதலை பயண நூல் 29:30-42. காரணம், என்ற நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பித்த 2ஆம் நாள் திருமுழுக்கு யோவான் அவரை பார்க்கிறார். தன்னை நோக்கி, திருமுழுக்கு யோவானை நோக்கி ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவானுடைய தந்தை சக்கரியா ஒரு குருவானவர். ஆலயத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்தவர். அவர் ஆலயத்திலே குருவாக பலி செலுத்திக் கொண்ட பொழுது ஒவ்வொரு நாளும் செம்மறி ஆடுகள், செம்மறிகள், ஆட்டுக்குட்டிகள் கடவுளுக்கு பலியாக்கப்படுவதை அவர் பார்த்திருக்கிறார். எனவே இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற இந்த ஆட்டுக்குட்டிகள் பாவம் போக்கும் பலியாக
அங்கு எருசலேம் தேவாலயத்திலே படியிடப்படுகின்றன. எனவே அவர் சிறுவனாக பார்த்த அந்த நிகழ்வு இவருக்கு ஞாபகம் வருகிறது. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். ஆக பழைய ஏற்பாட்டிலே சொன்ன அந்த அர்த்தத்திற்கும் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற அர்த்தத்திற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எபிரேயருக்கு திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம், காளைகள் வெள்ளாட்டு கிடாய்களினுடைய இரத்தத்தால் பாவங்களை போக்க முடியாது, எபிரேயர் 10:4. ஆனால் இயேசு தன்னையே சிலுவையில் பலியாக தந்து உலகின் பாவங்களை போக்கினார், எபிரேயர் 10:12. அதனால்தான் திருமுழுக்கு யோவான் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குகின்றவர் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவர் ஆண்டவர் இயேசு அங்கு வருவதை கண்டவுடன் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். கடவுளின் ஆட்டுக்குட்டி அவர் சுட்டிக்காட்டுவதனுடைய அர்த்தத்தை நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது சில உண்மைகள் புலப்படும். நம்முடைய கரங்கள் இருக்கின்ற 5 விரல்களை பற்றி நமக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பணி இருக்கிறது. The 5 fingers of the hand have their own functions and roles. அந்த 5ல் ஒரு விரலுடைய பணி கொஞ்சம் வெளிப்படையான தெளிவான ஒன்றாக இருக்கிறது. அந்த விரலுக்கு பெயரும் ஆள்காட்டி விரல். However, one among these 5 is often engaged in a pretty notorious activity. That finger is the forefinger or the index finger. ஏன்னா அது சொல்கிற வேலை சுட்டி காட்டுறது. ஆனால் பல நேரங்களில் அது பிறரை சுட்டி காட்டி குறை சொல்வதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. The activity that is often used for is blaming. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அது சுட்டி காட்டவும் அல்லது குறித்து சொல்லவும் பயன்படுத்தப்படுகிறது. The index finger are also called as the pointer finger is often used. சுட்டி காட்டி குறை சொல்வது. To point to others and accuse them. மற்றவங்களை குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது. To point to others and blame them. குற்றவாளி ஆக்குறது. To point to others, lay a charge on them. அவங்க மேலே ஏதாவது ஒன்றை சொல்லி அவங்கள பலியாக்குவது. இவ்வாறு இந்த சுட்டி காட்டுகின்ற இந்த ஆள்காட்டினுடைய வேலை எப்போதுமே எதையாவது ஒன்றை யார் மேலேயாவது சொல்லி கொண்டு அவர்களை குறை சொல்வதற்காகவே பயன்படுத்துகின்ற ஒரு பணியாக. So this action is called as a finger pointing, the act of causing the blame or assigning the blame for something and for someone to something else. அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிறருடைய குறைகளை சுட்டி காட்டுவதை. ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று வித்தியாசமான அர்த்தத்தை நமக்கு தருகிறது. The gospel of the day is however a welcome change to this sickening trend of finger pointing. இந்த குறை சொல்கிறத விட்டுட்டு சற்று மாற்று வழியாக மாற்று சிந்தனையாக இன்று நமக்கு தருகின்றது. என்னன்னா, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து சுட்டி காட்டுகிறார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. To point the savior of the world, to point out. இப்போ இதுவரைக்கும் நெகட்டிவாக குறை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த விரல் இப்பொழுது மீட்பினுடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Behold the Lamb of God who takes away the sins of the world. நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக வந்த கடவுளின் செம்மறி. அப்போ திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காமிக்கிறார். நம்முடைய கவனத்தை இயேசுவை நோக்கி திருப்புகிறார். He places our attention towards Jesus. சொல்லிட்டு, இவர்தான் நாம் எதிர்பார்த்த மெஸ்ஸியா, to make known the one who is the long awaited Messiah. And
reveals to the world, இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். The one who is to redeem the humanity, இந்த மனித சமூகத்தை மீட்பதற்காக வந்த செம்மறி. To proclaim the one who by his greatness would grant salvation, நமக்கு மீட்பை பெற்று தருவார். ஆக ஒரு சாட்சியை, இந்த உலகத்தினுடைய இரட்சணியத்தை, இந்த உலகத்தினுடைய மீட்பை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாழ்ச்சியினால் வெளிப்படுத்துகிறார். He displays the great humility in acknowledging the greatness of Jesus. இயேசுவினுடைய அந்த பெருந்தன்மையை, அவருடைய வருகையை தன்னை தாழ்த்தி அவரை ஃப்ரண்டில் கொண்டு வர்றார். அவருடைய வருகையினுடைய அர்த்தத்தை உலகத்திற்கு காண்பிக்கின்றார். தன்னுடைய கவனத்தை மக்கள் பக்கம் திருப்புகிறார். He exhibits the nobility by gently shifting the focus and limelight to Jesus the Savior. அவர் தான் ஃப்ரண்ட் லைன், இவர் தான் முன்னாடி, நான் பின்னாடி, நான் செகண்டரி, நான் சிறியவன், நான் அவர் கிடையாது. என்னுடைய வேலை அவரை மக்களிடத்திலே அவருடைய பணிக்காக மக்களை தயாரித்தது. He demonstrates faithfulness to his mission of being the forerunner to the true Messiah. அப்போது திருமுழுக்கு யோவானுடைய பணி என்னன்னா, என்னுடைய வேலை இந்த காமிக்கிறது. இந்த இதுவரைக்கும் நாம் தவறாக பயன்படுத்திய இந்த ஆள்காட்டினுடைய பணி இப்பொழுது மற்றவர்களுக்கு குறை சொல்வது, குற்றம் சொல்வது, தவறாக சித்தரிப்பதை எல்லாம் தாண்டி இவ்வுலகை மீட்க வந்திருக்கின்ற இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் அவரை நோக்கி திருப்புங்கள். அவர் பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் வரட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை இவ்வுலகிற்கு திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகின்றார். அப்போது பல நேரங்களில் நாம் சுட்டி காட்டுவதும் புறம் சொல்வதும் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தது நம்மை மீட்பதற்காக. இப்போ நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். இப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஆக வேண்டும் என்றால்